வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஆர்எம்மில் லீட்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லீட்ஸ் வந்து வரும். கரெக்டுங்களா? ஸோ வெப்சைட்ஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய இதில் வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து மெட்டா ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எல்லாமே கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதில் வந்து இப்போ 100 லீடு வருது அப்படின்னா அதில் ஒரு 5 லீடு அந்த மாதிரி தான் கன்வெர்ட்டே ஆகும். ஸோ அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இன்கேஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கை தொட்டுட்டோம் அதனால கூட நமக்கு வந்து லீடாக க்ரியேட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளால் எதெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியுது, ஐ மீன் அவங்களுக்கு அந்த நீடு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில் கொண்டு போவோம். ஸோ இந்த இருக்கக்கூடிய எல்லா லீட்ஸையும் கொண்டு வந்து இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா லீட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிஆர்எம்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லீட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீட்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூ லீட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்றத காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நியூவாக ஒரு லீட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு லீடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராடக்ட் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்களோட பேர் வித்து ஃபோன் நம்பர் தான் வரும். கரெக்டுங்களா? நான் வந்து இப்போ அருண் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்பர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்பர் வித்து பேரோட கொடுத்து இங்கே வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அட்ரஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த லீடை ஃபாலோ பண்ணுற பர்சன் யார் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த லீடோட பீரியாரிட்டி வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா டேகு. ஸோ டேக் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். நமக்கு என்ன என்கொயரி வந்திருக்கோ அதோட ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இங்கே சாம்பிளுக்கு நான் சாரீஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஆட் நோட்ஸ் கொடுக்குறது இது வந்து பார்த்திங்கன்னா லீடில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அதனால் நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு லீடாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட காண்டாக்ட் போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அருண் அப்படின்ற நேம் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேமில் எந்த ஒரு காண்டாக்ட்டுமே நம்ம இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகலை. ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா சிஆர்எம்மில் நம்மளோட லீட் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். ஸோ லீட் ஸ்டேஜில் அது வந்து ஃபாலோ அப் செக்ஷனுக்காக மட்டும். இப்போ வந்து அவங்க வந்து இன்கேஸ் நாளைக்கு வந்து இப்போ டெலிகாலர் டீம் அஸ்வினி அப்படின்ற மேடம்க்கு வந்து நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க ஆக்டிவிட்டி வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. இப்போ வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து நாளைக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து 30 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கால் பேக் ஃபார் கஸ்டமர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து கஸ்டமர் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஷெட்யூல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஷெட்யூல் எல்லாத்தையும் நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து ஷெட்யூல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு கால் பண்ணிவிட்டு தென் ஆக்டிவிட்டி ஷெட்யூல் ஆகிடுச்சு அப்படின்னா டன் ஆகிடுச்சு அப்படின்னா டன் கொடுப்பாங்க. இல்லைனா ரீஷெட்யூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த இடத்துல இருந்தே லாஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இதை லாஸ்ட் அப்படின்றத செக்ஷனை கொடுப்போம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம மார்க்கஸ் லாஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லீட் பேஜில் இருந்து இந்த லீடு போயிடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த அருண்ற கான்டாக்ட் நம்மளோட கான்டாக்டோட மாடியூலில் ஸ்டோரேஜ் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா லீட் செக்ஷன்லேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? இன்கேஸ் இது வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே இவங்க வந்து கால் பேக் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓகே எனக்கு வந்து என்கொயரிக்கு கொட்டேஷன் கொடுங்க சம் ஆஃப் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் இங்கே ஓகேன்னு டன்னுன்னு கொடுத்துட்றேன். டன்னு கொடுத்தோன்னே இங்கே ஸ்டோரேஜ் கிரியேட் ஐ மீன் இந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேசக்கூடிய கான்வர்சேஷன் எல்லாமே நம்ம இங்கே ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நான் வந்து கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே கொடுக்கும்போது ஒரு டிஸ்பிளே கிரியேட் ஆகும். இங்கே வந்து கிரியேட் எ நியூ கஸ்டமர் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது கிரியேட் அ நியூ கஸ்டமர் கொடுத்துட்டேன். தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நியூ ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கஸ்டமரோட நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது கான்டாக்ட்குள்ளே போகிறேன். தென் அதே கஸ்டமர் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் ஆன் 28 மே இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நேமாக வந்து ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. தென் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது கிளிக் ஆகிடுச்சு. இப்போ நான் உள்ளே போனேன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒன்று இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட மெயின் மோட்டிவே. பார்த்தீங்கன்னா லீடில் இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து கான்டெக்ட் ஸ்டோரேஜ் தேவையில்ல. அது லீடோட போயிடும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நம்ம சேல்ஸில் மை பைப்லைன் அப்படின்ற கான்செப்டில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வந்து இது ஃபுல்லாக எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் அப்படின்னு நான் வந்து இப்போது எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா ஓவராலாக இருக்கிற எல்லாரோட இதையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அருண் அப்படின்ற லீடு வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து நான் 3 ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸோ பீரியாரிட்டி வைஸ் நம்ம வந்து 3 ஸ்டார் கொடுத்து இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து எடுத்துக்கிட்டேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்துருக்கனால அருண் அப்படின்றது ஃபஸ்ட்டில் இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து குவாலிஃபை லீடாக நான் மூவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாலோஅப்ஸ் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த லீடுக்குள்ளேயே நீங்கள் வந்து லீடு எப்போ கிரியேட் ஆச்சு, ஸோ யார் பேசினா, எப்போ கன்வெர்ட் ஆச்சு, எப்போ லீட்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கன்வெர்ட் ஆச்சு, ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் மூவ் பண்ணுற மாதிரி கொண்டு நீங்கள் வந்து ஈஸியாக வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக லீடுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.